ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை தண்டு கூட்டு தான் பார்க்க போறோம். இது நம்ம கீரை கிள்ளிட்டு மீதி இருந்த தண்டை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்னு சொல்றேன். நான் கடலைப்பருப்பு நல்லா குக்கர்ல கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது போக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமா சீரகம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மசிஞ்சு இன்னொரு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு காமிக்கிறேன். கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது போக மஞ்சத்தூள், கொஞ்சமா சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி குக்கர்ல லைட்டா தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இப்ப நான் கீரை தண்டு கூட்டுக்கு எல்லாம் போட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டு நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. உப்பு சேர்க்கல. இப்ப நம்ம தாளிப்பு சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நான் தாளிப்பு ரெடி பண்ண போறேன். இதுக்கு கீரை கூட்டு தாளிப்புக்காக நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடாயில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். அவ்வளவுதான், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் தட்டி வச்சிருக்கேன் பூண்டை 1-2 தட்டி வச்சிருக்கேன் தோலோட. இது அப்படி இதுல சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தாளிப்பு ரெடி ஆகட்டும்.